ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. ஓம் சக்தி பராசக்தி. வணக்கம். நான் உங்கள் ஆஸ்ட்ரோலக்ஷ்மி. நாம இன்னைக்கு பிரதோஷ வழிபாட்டின் மகிமைகள் என்ன, எதுக்காக பிரதோஷத்துக்கு நம்ம கோவிலுக்கு போகணும், யாரெல்லாம் போகணும், எப்ப போகணும், போறதுனால நம்முடைய ஜாதகத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எப்படி சரியாகும், யாரெல்லாம் என்னன்னைக்கு எந்தெந்த பிரதோஷத்துக்கு போய் வழிபாடு செய்யணும் அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். ஒவ்வொரு கிழமைகள்லயும் வரக்கூடிய பிரதோஷத்திற்கு ஒவ்வொரு விதமான பலன்கள் இருக்கு. இப்ப திங்கக்கிழமையில வரும்பொழுது அது சோமவார பிரதோஷம் அப்படின்னும், செவ்வாய்க்கிழமையில வரக்கூடிய பிரதோஷத்தை வந்துட்டு ருண ரோக விமோசன பிரதோஷம் அப்படின்னும் நம்ம சொல்லுவோம். புதன்கிழமைகள்ல வரக்கூடிய பிரதோஷம் வியாபாரத்தில் ஏற்படக்கூடிய தடைகளை நீக்கக்கூடியது. வியாழக்கிழமையில வரக்கூடிய பிரதோஷம் அப்படின்றது பாத்தீங்கன்னா குரு தோஷம் நீக்கக்கூடியது. வெள்ளிக்கிழமையில வரக்கூடிய பிரதோஷம் அப்படின்றது திருமண வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சரி பண்ணக்கூடியது. சனி மகா பிரதோஷம் என்பது இது எல்லாத்தையும் சார்ந்தது. ஒவ்வொரு கிழமையிலும் வரக்கூடிய பிரதோஷத்திற்கு ஒவ்வொரு விதமான பலன்கள் இருக்கு. உங்களுடைய ஜாதகத்துல எந்த வகையான தோஷங்கள் இருந்தாலும் ஒரு சொல் இருக்குங்க. எத்தனை தோஷங்கள் இருந்தாலும் பிரதோஷத்திற்கு போ, உன்னுடைய தோஷங்கள் அடிபட்டு போய்விடும். இது ஒரு சொல். இந்த ஒரு சொல்லுக்காகவே நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா பிரதோஷ பூஜையில போய் கலந்துக்கணும். திங்கட்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷம் சோமவார பிரதோஷம். இந்த சோமவார பிரதோஷத்திற்கு போறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். சிவனுக்கு இன்னொரு பெயர் சோமன். திங்கட்கிழமையில வரக்கூடிய பிரதோஷத்திற்கு பாத்தீங்கன்னா தனி சிறப்பு இருக்குங்க. 1000 பிரதோஷத்தை நீங்க போய் கலந்துகிட்டு அவருடைய தரிசனத்தை பண்ணினதாக ஒரு ஐதீகம். அதனால்தான் திங்கட்கிழமை பிரதோஷம் அப்படின்றது சோமவார பிரதோஷம். இந்த சோமவார பிரதோஷம் அன்னைக்கு நந்தி பகவானையும் சிவனையும் தரிசனம் பண்றதும், அவங்களுடைய அபிஷேகத்தை பார்க்கறதும், அந்த அபிஷேகத்திற்கு பால் வாங்கி கொடுக்கறதும் அப்படின்றது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். அப்ப யாரெல்லாம் திங்கட்கிழமை பிரதோஷத்துக்கு போகணும்? ரோஹிணி, ஹஸ்தம், திருவோணம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களும், கடக ராசியில் பிறந்தவர்களும், கடக லக்னத்துல பிறந்தவங்களும், உங்களுடைய ஜனன ஜாதகத்துல சந்திர மகாதசையோ இல்ல சந்திரன் புத்தியோ நடந்துகிட்டு இருக்கோ, இவங்க எல்லாருமே இந்த பிரதோஷத்துக்கு கண்டிப்பாக போக வேண்டும். இப்படி போறதுனால என்ன ஆகும்? உங்களுடைய ஜாதகத்துல இருக்கக்கூடிய தோஷங்கள் விலகும். பால் வாங்கி கொண்டு போய் அந்த அபிஷேகத்துக்கு கொடுக்கறதுனால உங்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை தடைகளும் நீங்கும். அப்ப அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லை, நான் என்ன செய்யட்டும்? நீங்க கண்டிப்பாக திங்கட்கிழமை அன்னைக்கு வரக்கூடிய பிரதோஷத்துல போய் கலந்துக்கோங்க. இது உங்களுக்கு சிறப்புகளை சேர்க்கும். தாயார் வழி சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கல, இது எங்களுக்கு தாமதமாகுது, இல்ல பிரச்சனைகள்ல இருக்கு, இல்ல கோர்ட்ல லிட்டிகேஷன்ஸ்ல இருக்கு, இந்த மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலும், தாய் வழி சொந்தங்களோட பிரச்சனையோ இல்ல தாய் வழி சொத்துக்கள் மூலமாக பிரச்சனையோ இல்ல தாய் வழி சொத்துக்கள் வரதுல பிரச்சனையோ, எந்த பிரச்சனை இருந்தாலும் கண்டிப்பாக சோமவாரம் அன்று உங்களுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போய் பிரதோஷ பூஜையில கலந்துக்கோங்க. ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் திங்கட்கிழமையில வரக்கூடிய பிரதோஷம் அன்னைக்கு போகின்ற பொழுது உங்களால முடிந்தது இதெல்லாம் நீங்க செய்யக்கூடிய ஒரு விஷயம்தான். இதை செய்யுங்க. மஞ்சள் பொடி, இந்த மஞ்சள் பொடியை அபிஷேகத்துக்காக வாங்கி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல பாரிஜாத பூ, பாரிஜாத பூ உங்களால எவ்வளவு பூக்கள் சேகரிக்க முடியுமோ அவ்வளவு பூக்கள் சேகரித்து அந்த சிவனுக்கு அர்ச்சனை பண்றதுக்காக கொடுக்கறது உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும். அதே மாதிரி தயிர் சாதம் உங்களுடைய கையால நீங்களே செய்யணும். அந்த தயிர் சாதத்தை கடையில வாங்கிட்டு போயெல்லாம் கொடுக்க கூடாது. பச்சரிசியில், சந்திரன்னா பச்சரிசிங்க, புழுங்கலரிசியில செய்யக்கூடாது. பச்சரிசியில் செய்த தயிர் சாதத்தை சிவனுக்கு அதை படைத்து அதை நீங்க எல்லாருக்கும் கொடுக்கறதுனால உங்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை தோஷங்களும் விலகும். இதே போல முடிகிற பொழுது எனக்கு வசதி இருக்குங்க, எனக்கு பிரச்சனையே இல்லை, என்னால செய்ய முடியும் அப்படின்னா முத்தங்கி, இது பாத்தீங்க அப்படின்னா ஆபரணம், முத்தங்கி ஆபரணம் அம்பாளுக்கு வாங்கி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. நீங்க உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முறையாவது முடிந்தால் பாண்டவ தூத பெருமாள் கோவிலுக்கு, இது காஞ்சிபுரத்துல இருக்கு, இந்த கோவிலுக்கு போய் பிரதோஷம் அன்னைக்கு, திங்கட்கிழமையில வரக்கூடிய பிரதோஷம் அன்னைக்கு குறிப்பாக இந்த நாள்ல நீங்க அவரை போய் அந்த பிரதோஷ வழிபாட்டுல கலந்துக்கிட்டு இது எல்லாத்தையுமே நீங்க செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமா சொல்றாங்க, உங்களுடைய வாழ்க்கையில இதுவரையில் இருந்த இன்னல்கள் மாறி எல்லா வகையிலும் உங்களுக்கு சுபிட்சங்கள் உண்டாகும்.
இதை நீங்க வந்து செய்யணும். அதே போல எல்லா திங்கட்கிழமைகளையும் வரக்கூடிய பிரதோஷ நாட்கள்ல நீங்க போய் சிவ தரிசனம் பண்ணணும். அப்பதான் உங்களுடைய தற்சமய நிலை என்பது மாறி ஒரு நல்ல நிலைக்கு நீங்க போக முடியும். ஏன் இதை வந்து குறிப்பா சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சந்திரன் வந்து வளர்பிறை சந்திரன், தேய்பிறை சந்திரன் இருக்கு. சந்திரன் வளர்ந்து தேயக்கூடியவன். அதனால உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நீங்க வந்து அப்படியே கொஞ்சம் நாங்க இறக்கத்திலேயே தாங்க போய்கிட்டு இருக்கோம், ஏற்றமே இல்லை அப்படின்ற பட்சத்துல நீங்க கண்டிப்பாக சோமவார பிரதோஷம் அன்னைக்கு கோவிலுக்கு போயிட்டு வர்றதுனால இந்த கடக ராசிக்காரர்கள், கடக லக்னக்காரர்கள், ரோஹிணி ஹஸ்த திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திரதச சந்திர புத்தி நடக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றங்கள் வரும். ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேன் கொண்டு போய் அபிஷேகத்திற்காக தேன் கொண்டு போய் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அபிஷேகத்துக்கு தேன் கொடுத்தாலே நோய் தீரும்னு ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு குரல் வளம் நன்றாக இருக்கும்ன்ற ஒரு விஷயமும் இருக்கு. ஸோ நீங்க வந்து அபிஷேகத்துக்கு தேன் கொடுக்கறதுனால உங்களுக்கு ஏற்படக்கூடிய உடல் நல பிரச்சனைகள் தீரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. தேங்காய் சாதத்தை நீங்க உங்க கையாலேயே செய்து கொண்டு போய் எச்சில் படாமல், இது ரொம்ப குறிப்பான ஒரு விஷயம், எச்சில் படாமல் சிவனுக்கு இதை நீங்க போய் நிவேதனமாக வைத்து இதை நீங்க எல்லாருக்கும் கொடுக்கறதுனால உங்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை தோஷங்களும் விலகும். பொதுவாக ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் கிருபா கூபாரேஸ்வரர் கோவிலுக்கு போகணும். இது வந்து கோமல் கிராமத்துல இருக்கு. இந்த கோவிலுக்கு ஏதாவது ஒரு பிரதோஷம், முக்கியமாக திங்கட்கிழமை வரக்கூடிய பிரதோஷத்துக்கு போறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இல்லைங்க என்னால திங்கட்கிழமையில போக முடியாது, எனக்கு ஆபீஸ்ல லீவ் இல்லை, நான் எப்படி போக முடியும் அப்படின்ற பட்சத்துல ஏதாவது ஒரு பிரதோஷம் உங்களால முடியும்னா போயிட்டு வாங்க. ஆனா திங்கட்கிழமை போயிட்டு வர்றதுதான் ரொம்ப சிறப்பு. ஸோ இதனால உங்களுக்கு ஏற்படக்கூடிய அத்தனை தோஷங்களும் விலகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. திருவோண நட்சத்திரக்காரர்கள் அதே போல வெண்தாமரை மலர் கொண்டு சிவனை நீங்க போய் தரிசனம் பண்ற பொழுது எல்லாமே வெண்தாமரை மலர் வாங்கிட்டு போறது ரொம்ப சிறப்பு. முக்கியமாக பிரதோஷம் அன்னைக்கு நீங்க போகும் பொழுது கண்டிப்பாக வெண்தாமரையை வந்து மாலையா வாங்கி கொண்டு போய் சிவனுக்கு நீங்க போட்டீங்க அப்படின்னாலே அத்தனை பிரச்சனைகளும் மலை போல் வந்த பிரச்சனைகள் அனைத்தும் பனி போல் விலகும். திருவோண நட்சத்திரக்காரர்கள் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அபிஷேகத்துக்கு உங்களால முடிந்த அளவுக்கு அபிஷேகத்துக்கு எல்லா கைங்கரியமும் பண்ணலாம். குறிப்பாக சிவனுக்கு வந்து அபிஷேகம் பண்றதுக்காக தண்ணி எடுப்பாங்க இல்லைங்களா, அந்த தண்ணி எடுத்துட்டு வந்து ஊத்துறதுன்றது வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயம். எவ்வளவுக்கு எவ்வளவு தண்ணீர் எடுத்துக்கொண்டு வந்து ஒரு அங்க இருக்கக்கூடிய ஒரு அண்டால வந்து நிரப்பி வச்சு அதன் மூலமா தான் அவருக்கு வந்துட்டு என்ன செய்வாங்கன்னு பாத்தீங்கன்னா அபிஷேகம் பண்ணுவாங்க. அந்த அண்டால தண்ணி எடுத்துட்டு வந்து நிரப்புறது ரொம்ப நல்லது. தண்ணி வந்து அந்த கோவிலுக்கு உங்களால எவ்வளவுக்கு எவ்வளவு தண்ணீர் வந்து கொடுக்க முடியுமோ, சில கோவில்கள்ல தண்ணி இல்லை, சிவன் கோயில் தண்ணி இல்லை அப்படின்ற இடத்துல நீங்க தண்ணி அந்த இடத்துக்கு ஏற்படுத்தி கொடுக்கறது, அதாவது போர் போட்டு கொடுக்கறது அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். நீங்க வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, கோவில்ல விசேஷம் நடக்கிற பொழுது அவங்க வந்து அரிசி மாவுல கோலம் போடுவாங்க. அப்ப பச்சரிசி மாவு நீங்க வந்து அந்த கோவிலுக்கு தானமாக கொடுப்பதும், திங்கட்கிழமையில பிரதோஷம் அன்னைக்கு நீங்க கோவிலுக்கு போகும் பொழுது கேசரி உங்க கையால செய்து எடுத்து கொண்டு போய் இறைவனுக்கு நிவேதனம் வைத்து அதை நீங்க வந்து எல்லாருக்கும் கொடுக்கறதுனால உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தோஷங்களும் விலகக்கூடியதாக இருக்கும். இதை நீங்க திங்கட்கிழமையில வர எல்லா பிரதோஷத்திலையுமே செய்யுங்க. உங்களுக்கு எல்லா விதத்திலையும் வந்து நன்மைகள் அதிகமாக நடக்கும். நீங்க பிரதோஷத்துக்கு முக்கியமாக திங்கட்கிழமையில வரக்கூடிய பிரதோஷத்துக்கு எந்த கோவிலுக்கு போகணும்னு பாத்தீங்கன்னா, திருமுல்லை வாயில்ல இருக்கக்கூடிய கொடியிடை நாயகி உடனுரை மாசிலா மணீஸ்வரர் இந்த கோவிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. நீங்க வந்து போகக்கூடிய நாள் கண்டிப்பாக திங்கட்கிழமையில வரக்கூடிய பிரதோஷமா இருக்கணும். அந்த பிரதோஷத்துல நீங்க அங்க போய் கலந்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில என்றென்றைக்கும் வளர்பிறையே ஒழிய தேய்பிறை என்பது இல்லை. ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த தகவல்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பார்ப்பதற்கும் பிரசனம் பார்ப்பதற்கும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். எல்லாம் வல்ல இறையருளின் துணையாலும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகின் அருளாலும் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் என்றென்றும் மகிழ்ச்சி நிலைத்திருக்கட்டும். நன்றி.